ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம விங் டெக்னாலஜிஸோடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நேச்சர் ஆஃப் தி ஜாப் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் கேட்டிருக்கிறாங்க. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஷிஃப்ட் தான். ஸோ வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 40 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நல்லா நம்ம சென்டென்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதான் அந்த மேஜர் ரெக்குயர்மெண்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு பார்த்தீங்கன்னா ரைட் கண்டென்ட் ஃபார் பிளாக்ஸ். ஸோ அந்த கம்பெனி ரிலேட்டடாக நம்ம பிளாக்ஸு, அவங்களுடைய ஆர்டிகல்ஸு, அவங்களுடைய வெப்சைட் பேஜு, சோஷியல் மீடியா இதெல்லாமே நம்ம பேரலாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் இந்த ஜாபுடைய நேச்சரு. சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து 25,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதர் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கண்டென்ட், பிளாக்ஸு, ஆர்டிகல்ஸு, கேஸ் ஸ்டடீஸு, அவங்களுடைய ஒயிட் பேப்பரு, அவங்களுடைய ஆட்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அப்லோட் ரிட்டன் கண்டென்ட் அண்ட் மேனேஜ் பப்ளிஷிங் ஷெடியூல்ஸ். ஸோ நாமளே எல்லாம் எப்போ பப்ளிஷ் ஆகுது அதோடைய டேட்டா பேஸ் எல்லாமே நாமளே ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் மேஜர் ரெக்குயர்மெண்ட்டாக இவங்க கொடுத்துருக்குறாங்க டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில். அண்டு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ், ஸோ இங்கிலீஷ்லையும் பேச தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் ரிட்டனில் வந்து நம்ம எக்ஸலண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த ஜாபுக்கு வந்து சூட்டபுளாக இருப்போம். டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ், இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றனால அவங்கள ஸ்பீடெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு வெப்கேமு, யூஎஸ்பி ஹெட்செட் இருக்கணும், வித் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர்ஸோடு வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்டர்நெட் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 25 Mbps இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ். ஸோ நம்ம நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுவோம். இது கம்ப்ளீட்லி 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது அப்படின்ற மாதிரி பெனிஃபிட்ஸாக நிறைய பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.